அதன் புரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எனவே சர்டிஃபிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட் ஆஃப் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதன் பின்பு 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நீதிபதி அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது. உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் புரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எனவே சர்டிஃபிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட் ஆஃப் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதன் பின்பு 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நீதிபதி அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது. உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேவிஎன் புரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது.